அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளை. இன்னைக்கு எங்களுக்கு தெரியும்னா எங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதியில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் 3ல என்னோட லைட் தியரி கிளாஸில் சரியா லைட் தியரி கிளாஸ்க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியும் அது வேவ்ஸ் யூனிட் 3 பொறுத்தவரையில் 3.9லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, அதுல இருந்து அடுத்தடுத்த பாட்டா நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். சரி, ஓகே. நீங்க இப்ப கொப்பில தலையை போடுங்க. கேத்திர கணித ஒளியியல் தலை போடுங்க. கேத்திர கணித ஒளியியல். கேத்திர கணித ஒளியியல் போட்டுட்டு சில விஷயங்களை நாங்கள் கதைக்க போறோம். ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நாங்கள் கதைக்க போறோம். சரியா? நோட்ஸ் வந்துட்டு நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இருக்கிறத பார்த்து போட்டு வைக்காம இருக்கு. நாங்கள் இதுல மேலதிகமாக சேர்க்க வேண்டி இருக்குது. சரியா? இது ஒரு பாட்டா தான் நாங்கள் எடுக்க போறோம். எங்களோட நாங்கள் தியரிஸை படிக்கிறதுக்கு இதை ஒரு கருவியை பயன்படுத்தி இதுல இருந்து நாங்கள் தேவையான விஷயங்களை அட்டாச் பண்ணிட்டு வரோம். அப்படிதான் நாங்கள் என்ன செய்யணும் போன முறை சாரி இதுக்கு முந்தின கிளாஸஸ் எல்லாம் நாமளே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருந்தோம். சரியா? இப்ப முதலாவது ஸ்டார் பாயிண்ட் சொல்லுங்க. முதலாவது ஸ்டார் பாயிண்ட் சொல்லுங்க. எழுதுங்க. ஐம்புலன்களில் ஒன்றான எழுதுங்க. முதலாவது ஸ்டார் பாயிண்ட்ஸ். ஐம்புலன்களில் ஒன்றான ஐம்புலன்களில் ஒன்றான ஐம்புலன்களில் ஒன்றான பார்வை எனும் உணர்வால் பார்வை எனும் உணர்வால் பார்வை எனும் உணர்வால் பார்வை எனும் உணர்வால் உணரக்கூடிய 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 சக்தியின் ஒரு வடிவம் சக்தியின் ஒரு வடிவம் சக்தியின் ஒரு வடிவம் சக்தியின் ஒரு வடிவம் ஒளியாகும். சக்தியின் ஒரு வடிவம் ஒளியாகும். சக்தியின் ஒரு வடிவம் ஒளியாகும். சரி, சக்தியின் ஒரு வடிவம் ஒளியாகும். ரைட். எங்களுக்கு தெரியும்டா இந்த ஒளிச்சக்தி சின்ன வயசுல எல்லாம் நாங்க படிக்கிற விஷயம் என்ன சக்தி ஒரு வடிவமாக நாங்க ஒளியை கதைக்கலாம். சவுண்ட் ஒளிச்சக்தி ஒரு சக்தியோட வடிவம், அதே போல ஒளிச்சக்தி ஒரு சக்தியோட வடிவம், வெப்பம் ஒரு சக்தியோட வடிவம். இப்படி நாங்க ஒரு ஒரு வடிவங்களாக நாங்க கதைக்கிறதுல இந்த ஒளியை வந்து லைட்டை வந்துட்டு நம்ம என்ன சக்தின்னு வடிவம். நான் சொல்ல விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? இந்த பிசிக்ஸை பொறுத்தவரை இல்லடா பிசிக்ஸை நாங்க 2 பகுதிகளாக நாங்க பிரிக்கலாம். அது எப்படின்னா, இந்த கிளாசிக் பிசிக்ஸ், மாடர்ன் பிசிக்ஸ்ன்னு இருக்குது. இப்ப நான் இந்த A-level நீங்க வந்தது பிறகு, உங்களோட யூனிட் 1ல இருந்து நாங்க யூனிட் 10 வரும் வரைக்கும், சரியா? நல்லா கவனிங்க. யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரும் வரைக்கும், நாங்க படிக்க போற பிசிக்ஸ் வந்துகிட்டு கிளாசிக் பிசிக்ஸ். சரியா? பழமையான அந்த பிசிக்ஸை ஒட்டின பகுதி தான் இது. அதுக்கு பிறகு நாங்க 11வது யூனிட் படிப்போம். ரேடியேஷன்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு யூனிட்டை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நான் அந்த படிக்கிற அந்த பாடம் வந்துட்டு மாடர்ன் பிசிக்ஸுக்குள்ள போவார். மொத்த யூனிட்லயும் மொத்த பாடப்பரப்புலையும் அந்த 11வது யூனிட்டும் இந்த லைஃப்ல நாங்க பின்னால ஒரு சப்ஜெக்ட் படிப்போம். சரியா? மின்காந்த அலைகள் ஒரு லேசர் ஒரு கதை ஒன்று வரப்போறேன். அந்த லேசரும் வந்துட்டு மாடர்ன் பிசிக்ஸுக்குரியது. சரியா? அந்த ஏன் அப்படி ஒரு தாட் வருதுன்னா, இப்ப என்ன செய்றாங்கன்னா, நம்ம இவ்வளவு காலம் படிச்சுட்டு வந்துட்டு, இப்ப நியூட்டன் அதெல்லாம் கணிச்ச விஷயங்கள நம்ம எடுத்துட்டு வரக்க, ஒரு கட்டத்துல வந்துகிட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்ல அந்த கிளாசிக் பிசிக்ஸ் வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு பாதைக்கு, ஒரு பிழையான ஒரு பாதையை கொண்டு போவார். ஒழுங்கான ஒரு முடிவு ஒன்றை நாங்க எடுத்துக்க இயலாம போகும். அது வந்துட்டு இந்த கிளாசிக் பிசிக்ஸ்ல வர பிரச்சனை. சரியா? அதுக்காக வேண்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அ எங்கட பிரான்ஸ்ங்கிற ஒரு விஞ்ஞானி தான் என்ன செய்யறா முதலாவது இந்த கதைக்குள்ள கொண்டு வர இல்ல இப்ப நான் படிச்சுட்டு வந்திருக்கிற அந்த விஷயங்கள்லாம் தவறானது. இது இப்படித்தான் நடக்குதுன்னு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அதை நம்ம அந்த இடத்துல கதைச்சிக்கலாம். சரியா? இதுலயும் அந்த சின்ன ஒரு விஷயமா அது கொண்டு வருது. அந்த சொட்டு ஒளியியல்ங்கிற சப்ஜெக்ட் அதுதான். சரியா? அதாவது இந்த கிளாசிக் பிசிக்ஸ்ல என்னன்னா லைட்டை நாங்க இந்த கேத்திர கணித ஒளியியல்ல லைட்ஸ் எல்லாம் நாங்க எப்படி படிச்சிருக்கீங்கன்னா இது ஒரு அலை இயல்புடையது. ஒரு அலையாத்தான் தொடர்ச்சியாத்தான் வந்துட்டு இருக்குதுன்னு படிக்கிறது. ஏன்னா நாங்க படிப்போம். இது ஒரு குரு just wait. Just wait.
சரி. அப்ப ரைட் ஓகே. இந்த ஃபிளான்ஸ்ங்கிற விஞ்ஞானி என்ன செய்றான்டா, இல்ல அது என்ன இடத்துலன்னா, நம்ம இந்த ரேடியேஷன் இப்ப கதைக்க போனாடா ஃபுல்லா கதைக்க வேண்டி வந்துரும். சரியா? யூனிட் 11 நம்ம மெதுவா பேச ஆரம்பிச்சுருவோம். சரி இருக்கேன் நான் அந்த சின்ன விஷயத்த மட்டும் அறிமுகப்படுத்தி நாம இன்னொரு பாடத்துக்குள்ள வருவோம். அந்த என்ன பிரச்சனைன்னா, ஒரு இடத்துல அவங்க என்ன செய்றாங்கன்னா, இப்ப இந்த ஒரு அ கரும்பொருள் ஒன்றுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு என்ன செய்றாங்கன்னா, அந்த வார சக்தி கடத்தப்பட்டு வாரத வச்சு ஒரு கிராஃப் ஒன்ட இது பண்றாங்க. சரியா? அமெரிக்க சரிவுக்கும் அலைநீளத்துக்கு இடையிலான ஒரு கிராஃப்க்கு இருக்கு. ஒரு கிராஃப் ஒன்று வந்து சேருது. கிராஃப் ஒன்று வந்து சேர்ந்த உடனே என்ன செய்றாங்கன்னா, இது ரியலுக்கு அதாவது உண்மைக்கு வந்துட்டு ஒரு கிராஃப் ஒன்ட வரைஞ்சாச்சு. இப்ப என்ன நடக்குன்னா, இப்ப கிராஃப கீறி முடிச்சதுக்கு பிறகு, எங்கட பிசிக்ஸ்ல இருக்கிற கொள்கைகள அப்ளை பண்ணி என்ன செய்யணும்னா, அந்த கிராஃபோட என்ன செய்யணும்னா, இவங்களோட தியரிஸையும் கொண்டு வந்து சேர்த்த உடனே 2ம் சேர்ந்தா தான். சரி அல்லது 2 மற்றும் வந்து ஒருமைப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா தான், அப்ப நம்ம கதைச்சிருக்கிற விஷயம் உண்மை, உண்மை உண்மையா போய்க்கும். ஆனா என்ன பிரச்சனை வருதுன்னா, பிராக்டிகலா வந்துட்டு கிராஃப் வந்துச்சு. இவங்களோட கொள்கை இந்த கிளாசிக் பிசிக்ஸ்ல இருக்கிற இந்த லைன்ல நான் இப்ப படிக்க போற இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வச்சு, அத நிறுவ போக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த கிராஃபோட ஒட்டி சேரல. அந்த கிராஃப்க்கு தகுந்த மாரி அந்த செறிவுக்கு அலைநீளத்துக்கு இடையிலான அந்த கிராஃபோட இந்த கொள்கைகள கதைச்சு வார தியரீஸ் அப்ளை பண்ணி வார கிராஃப் அதோட சேர்ந்து வரல. அப்ப உண்மையான ஒரு விஷயத்துக்கு நாம உண்மைன்னு படிச்சுட்டு இருக்கிற சில விஷயங்கள கொண்டு அப்ளை பண்ண உடனே அந்த கிராஃபோட ஒத்து வரலன்னா, அப்ப நாம இதுக்கு முன்னால கதைச்சிருக்கிறதெல்லாம் எப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க வருது. பிசிக்ஸ் வந்துட்டு குறியாகுது. அதோட தான் என்ன செய்றாங்கன்னா, இந்த மாடர்ன் பிசிக்ஸ அப்ளை பண்றாங்க. இல்ல சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம கருதுகோளாக கதைச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு இப்படியானது அல்ல. உண்மையாக என்ன நடக்குதுங்கிறத பிறகு தான் என்ன செய்றாங்க கொண்டு வராங்க. அந்த பிரான்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி மறுவதில்ல. அது அந்த காலகட்டம், இந்த மாடர்ன் பிசிக்ஸ் வார காலகட்டம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இப்ப எங்கட ஐன்ஸ்டீன், அதேபோல மேரி கியூரினோடும், அதேபோல டெஸ்லா போன்ற ஃபேமஸான விஞ்ஞானிமார்லாம் வாழ்ந்த காலம் அந்த காலம். 1800 கடைசி பகுதி நான் நினைக்கிறேன். அப்படி 1800 கடைசி பகுதி, 1900 ஆரம்ப பகுதி. இந்த காலத்துல அது வாழ்ந்தோம். அந்த டைம்ல தான் எங்களுக்கு மாடர்ன் பிசிக்ஸ அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்க இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிற, அதாவது இப்ப எங்க டெக்னாலஜில யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னது மாடர்ன் பிசிக்ஸ் சார்ந்த ரிலேட்டடான கதைகள். சரி, ஓகே. நாங்க இந்த இடத்துல கேந்திர கணிதத்துல நாங்க படிக்க போறோம். இப்ப நான் இதுல கதைக்க போற சில விஷயங்கள் வந்துட்டு முழுமையாக இந்த எங்கட சிலபஸ் அதாவது எங்கட 3 யூனிட் நாங்க இதுல முடிக்கும் வரையும் ஒரே ஒரு இடத்துல இந்த லேசர் சம்பந்தமான கதைகள் வரக்க மட்டும் தான் மாடர்ன் பிசிக்ஸ கதைக்கிறது. அதுக்கு முன்னால கதைக்கிறது எல்லாம் கிளாசிக் பிசிக்ஸ் தான். இது ஒரு அலை தான். அந்த சக்தி அலை வடிவத்துல தான் நாங்க கடத்தப்படுகின்ற மாரிலாம் நம்ம இந்த இடத்துல கதைக்க போறோம். சரி. அப்ப ஒளி வந்துகிட்டு சக்தியின் ஒரு வடிவம்ங்கிற விஷயத்த நல்லா விளங்கிக்கோணும். சரியா? ரைட். இனி அடுத்த ஸ்டார்ல எழுதுங்க. இனி அடுத்த ஸ்டார்ல எழுதுங்க. ஒளியானது ஒளியானது அடுத்த ஸ்டார் பாயிண்ட்ஸ்ல எழுதுங்க. ஒளியானது நேர்கோட்டில் செல்லுமெனவும் ஒளியானது நேர்கோட்டில் செல்லுமெனவும் ஒளியானது நேர்கோட்டில் செல்லுமெனவும் அதாவது 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 ஒளி செல்லும் பாதை ஒளி செல்லும் பாதை ஒளி செல்லும் பாதை ஒளி செல்லும் பாதை நேர்கோட்டினால் குறிக்கப்படும். இந்த ஸ்டார் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு காரணம் இது. ஏன் இதை சொல்றாங்கன்னு பின்னால நம்ம கிடப்போம். சரியா? ஒளி செல்லும் பாதை நேர்கோட்டினால் குறிக்கப்படும். சரியா? தொடர்ந்து எழுதுங்க. சரி, இது நேர்கோட்டுல தான் செல்லுதுங்கிறத விஷயத்த இத வச்சு நாங்க என்ன செய்யலாம்? ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்படி ஒரு நேர்கோட்டுல பயணிக்குதுன்னு. சரி, தொடர்ந்து எழுதுங்க. ஒளி தெறிப்பு, ஒளி முறிவு. நீங்க இந்த கெமிஸ்ட்ரிலயும் அதெல்லாம் சப்ஜெக்ட் கிடைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கதோட்டு மாந்த கருவிகள் எல்லாம் இப்படியெல்லாம் நீங்க இது பண்றது. சரி எழுதுங்க. ஒளித்தெறிப்பு, கமா ஒளி முறிவு என்பன ஒளி முறிவு என்பன ஒளி முறிவு என்பன ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதை ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதை ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதை சான்று பகரும் எனவும் கொள்ளப்படும்.
சான்று பகரும் எனவும் கொள்ளப்படும். சான்று பகரும் எனவும் கொள்ளப்படும். அடுத்த வரியில அதாவது ஸ்டார் போடுவோம்னா அடுத்த வரியில அதாவது 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 கேத்திர கணித ஒளியியலில் அதாவது கேத்திர கணித ஒளியியலில் அதாவது கேத்திர கணித ஒளியியலில் ஒளி செல்லும் பாதை அதாவது கேத்திர கணித ஒளியியலில் ஒளி செல்லும் பாதை ஒளி செல்லும் பாதை நேர்கோட்டினால் குறிக்கப்படும். ஒளி செல்லும் பாதை நேர்கோட்டினால் குறிக்கப்படும். ஒளி செல்லும் பாதை நேர்கோட்டினால் குறிக்கப்படும். சரியா? நேர்கோட்டினால் குறிக்கப்படும். ரைட். ஸ்டில் அடுத்த ஸ்டார் அடுத்த ஸ்டார் ஒளி செல்லும் பாதை ஒளி செல்லும் பாதை அடுத்த ஸ்டார் ஒளி செல்லும் பாதை ஒளி செல்லும் பாதை ஒளி செல்லும் பாதை ஒளி கதிர் ஆகும். ஒளி செல்லும் பாதை ஒளி கதிர் ஆகும். அடுத்த ஸ்டார்ல ஒளி செல்லும் பாதை ஒளி கதிர் ஆகும். ஒளி கதிர் ஆகும். அடுத்த வரியிலடா ஸ்டார் போடணும். அடுத்த வரியில குறியீடு எழுதி சரியா ஒரு நேர்கோட்டில் காட்டி ஒரு அம்புக்குறியில காட்டி ஒளி கதிர் சரியா ஒளி கதிர் ஒளி கதிர் ஒரு நேர்கோட்டில் அம்புக்குறி கோர்ஸ்ல காட்டு இந்த திசையில போறாங்க. ஒளி கதிர். ரைட். அடுத்த ஸ்டார் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் எழுதுங்க. ஒளி கதிர்களின் கூட்டம். அடுத்த ஸ்டார் ஒளி கதிர்களின் கூட்டம். சொல்ற மாதிரி நோட்ஸை ஃபாலோ பண்ணணுமா? ஒளி கதிர்களின் கூட்டம் ஒளி கதிர்களின் கூட்டம் ஒளி கற்றையாகும். ஒளி கதிர்களின் கூட்டம் ஒளி கற்றையாகும். ஒளி கற்றையாகும். அடுத்த வரியில ஸ்டார் போடுவானா ஒளி கதிர்களின் கூட்டம் ஒளி கற்றையாகும். அடுத்த வரியில ஒளிக்கற்றையை அடுத்த வரி ஒளிக்கற்றையை ஒளிக்கற்றையை 3 வகையாக பிரிக்கலாம். ஒளிக்கற்றையை 3 வகையாக பிரிக்கலாம். ஒளிக்கற்றையை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கீழே உண்டு அல்லது கிழமை போட்டிருந்தாலும் ஒளிக்கற்றையை 3 வகையாக பிரிக்கலாம். அதுல நம்பர் 1 சமாந்தர கற்றை. சமாந்தர கற்றை. சமாந்தர கற்றை என்னன்னா ஒளி கதிர்கள் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமா இருப்பாங்க. சமாந்தர கற்றை சரியா? சரி. இப்படி ஒளிக்கற்றைகள் என்ன செய்யும்? ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக பயணிக்கிறார். நம்பர் 1 உருவமையில கொண்டு சமாந்தர கற்றை தெரியும். சமாந்தர கற்றை டக்கு நோட்ஸ் ஃபாலோ பண்ணணுமா? அடுத்தது ஒருங்கு கற்றை. அடுத்தது ஒருங்கு கற்றைன்னு ஒன்றை.
ஒருங்கு கற்றை அல்லது குவி கற்றைன்னு சொல்லுவாங்க. சரியா? குவி கற்றை, ஒருங்கு கற்றை. இது என்ன செய்யும்னா ஒரு புள்ளியை நோக்கி என்ன செய்வாருன்னா ஒருங்குவார். ஒருங்கு கற்றை. சரி, ஒரோமை இலக்கம் 3 எல்லாத்தையும் கேள்விடுங்க. சின்ன சின்ன விஷயம் தானே. ஒரோமை இலக்கம் 3, ஒரோமை இலக்கம் 3, ஒரோமை இலக்கம் 3. விரிகற்றை. ஒரோமை இலக்கம் 3 விரிகற்றை. ஒரு புள்ளியிலிருந்து வருவது போல தோணும். சொன்ன மாதிரி இருக்குமா? நேர போட்டுலாம் குறிக்கணும். ஒரு புள்ளியிலிருந்து விரிஞ்சி வாரது விரிகற்றை. எல்லாரையும் நோட் பண்றேன். நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? ரைட். இப்ப கீழே எழுதுங்க. எழுதுங்க. கீழே எழுதுங்க. அடுத்த ஸ்டாப் சொல்லுங்க. எழுதுங்க. ஒளி என்பது ஒளி என்பது ஒளி என்பது ஒரு மின்காந்த அலையாகும். ஒளி என்பது ஒரு மின்காந்த அலையாகும். நாங்க அதுதான் கதைக்க போறோம். ஒளி என்பது ஒரு மின்காந்த அலையாகும். ஒளி என்பது மின்காந்த அலையாகும். எனவே எனவே மின்காந்த அலைகள் எல்லாம் குறுக்கலைகள். என்னடா முனைவாக்கம் அடைகிறது. எனவே 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 ஒளி எனவே ஒளி குறுக்கலையாகும். 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 ரைட். அடுத்த ஸ்டார் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் எழுதுங்க. ஒளியை 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 அடுத்த ஸ்டார் எழுதுங்க. ஒளியை ஒளியை பின்வரும் இரு வகைகளில் ஒளியை பின்வரும் இரு வகைகளில் ஒளியை பின்வரும் இரு வகைகளில் ஆராயலாம். ஒளியை பின்வரும் இரு வகைகளில் ஆராயலாம். ஒளியை பின்வரும் இரு வகைகளில் ஆராயலாம். ரைட். கீழே நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் எழுதுங்க. பௌதீக ஒளியியல். இப்ப நாம கதைக்க போற பாடம் பௌதீக ஒளியியல். பௌதீக ஒளியியல். பிசிக்கல் ஆப்டிக்ஸ். பௌதீக ஒளியியல். நம்பர் டூ நம்பர் டூ சொட்டு ஒளியியல். நம்பர் டூ சொட்டு ஒளியியல்.
நம்பர் 2 சொட்டு ஒளியியல். சொட்டு ஒளியியல். இந்த சொட்டு ஒளியியல் சம்பந்தமான கதைகளை நாங்க இப்போ எங்கேயுமே கதைக்க போறது இல்ல. இதை நாங்க எங்க கதைக்க போறோம்னா எங்க யூனிட் 11ல தான் கதைக்க போறோம். யூனிட் 11ல தான் கதைக்க போறீங்க சொட்டு ஒளியியல். சரி, ஓகே. இந்த ஸ்டார்ட்ல நான் ஒரு பாயிண்ட்ஸ் நான் கதைச்சிட்டு வந்தேன். அதாவது ஒளி செல்லும் பாதை நேர்கோடு நேர்கோடு நேர்கோடால தான் குறிக்கப்படும் நாங்க கதைச்சிட்டு வந்தோம். அதுக்கு பேரு கதிர்ன்னு சொல்லியாச்சு. ஆனா கவனம் இருக்கிறேன், ஒளி வந்துட்டு மின்காந்தலைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க லைட்ல இப்ப நான் ஒரு கதிர் என்று குறிச்சு காட்டுறது கவனமா இருக்குது. நான் இப்ப ஒரு கதிர் என்று ஒன்று குறிச்சு காட்டுறேன்டா, இதுக்குள்ளடா பல லட்சக்கணக்கான 10 லட்சத்துக்கு மேல மின்காந்த அலைகள் அதுக்குள்ள பயணிக்கும். அதை நாங்க பார்க்கல. கவனமா இருக்கிறது. சரியா? இப்படி அந்த ஒரு கதிர்ன்னு நாங்க குறிச்சு காட்டுறதுக்கு உள்ள அதுக்காக தான் அந்த நேர்கோடு நேர்கோடு அழுத்திச்சேன். நாங்க நேர்கோடுன்னு குறிச்சாலும் அதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னா பல லட்சக்கணக்கான மின்காந்த அலைகள் அந்த ஒரு கதிர் நீங்க கரையில ஒரு கதிர்க்குள்ளால பயணிக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. என்னடா இதை வச்சு சில இடங்கள்ல முறிவு தெறிப்பெல்லாம் ஒரே டைம்ல நடக்கும். ஒரு கதிர் அணிப்பு அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்றது இதை வச்சுதான் கதைக்க போறோம். தெளிவா புரிச்சுக்கணும். ரைட். இப்ப கீழே ஸ்டார் எழுதுங்க. ஒளி கதிரினுள் அடுத்த ஸ்டார் எழுதுங்க. ஒளி கதிரினுள் ஒளி கதிரினுள் தெளிவா விஷயத்தை புரிஞ்சுக்கொண்டா. ஒளி கதிரினுள் ஒளி கதிரினுள் ஒளி கதிரினுள் அலைகளை அலைகளை ஒளிக்கதிரினுள் அலைகளை காண முடியாவிட்டாலும் ஒளிக்கதிரினுள் அலைகளை காண முடியாவிட்டாலும் அதனுள் 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 10 இலட்சக்கணக்கான அதனுள் 10 லட்சக்கணக்கான அதனுள் 10 லட்சக்கணக்கான மிகச் சிறிய அலைகளை மிகச் சிறிய அலைகளை மிகச் சிறிய அலைகளை கொண்டதாக கருதலாம். கொண்டதாக கருதலாம். கொண்டதாக கருதலாம். அலைகளை கொண்டதாக கருதலாம். ரைட். ஓகே. இப்ப நான் சில விஷயம் அடுத்த பாயிண்ட்ஸ் நாங்க எழுத போறோம். சரி, அவசரப்படுறோம். பீஸ் உண்டு இருக்கிற இல்லடா. ரைட். சரி. இப்ப நான் அடுத்த பாயிண்ட்ஸ்ல என்ன செய்ய போறேன்னா நான் இந்த விஷயத்தை காணும். சரியா? நீங்க வந்து இதுல ஒன்றாக எழுதிட்டு வரலாம். கதைக்கிற மாதிரி கதைச்சுக்கணுமா? ரைட். இதுல நான் என்ன கதைக்க போறேன்டா ஒளி அலையின் இயல்புகள். நல்ல விளங்கி போங்க. அடுத்த ஸ்டார் ஒளி அலையின் இயல்புகள். ஒளி அலையின் இயல்பு. சரியா? ரைட். இதுல இதுல நம்பர் 1 ஒளி அலையின் இயல்புல நம்பர் 1 சரி இருக்குதுடா. ஒன்று தெரிப்படைவான். சரியா? அலையின் இயல்பு எல்லாம் பொதுவான இயல்பு. எல்லா அலைகளும் என்ன செய்யணும்? தெரிப்படை. அப்ப தெருப்பு. அதே போல நம்பர் 2 முறிவு. அதாவது ஒளி வந்துகிட்டு ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகம் தெளிவா இருக்கணுமா? இதெல்லாம் பின்னால வர போறாங்க. ஒரு ஒளி ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக வேக மாற்றம் நடக்கும். ஒளி ஒரு மின்காந்த அலை. வெற்றிடத்துல 3 தடவை 18 மீட்டர் செகண்ட் -1 பயணிப்பார். இதே இது நீருக்குள்ள அதே வேகத்துல போக மாட்டேன்னு கேட்டா இல்ல. திண்மத்துக்குள்ள அதே வேகத்துல போக மாட்டேன்னு கேட்டா இல்ல. அப்போ ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போக வேக மாற்றம் உண்டு வருது. இந்த வேக மாற்றத்தின் காரணமா தான் இங்க முறிவு நடக்கிறது. முறிவடையும். சரியா? நம்பர் 3 கோணல் அடைவு. அலையின் இயல்பு அதை தெரியும். கோணல் அடைவு. நம்பர் 4 சரியா? நம்பர் 4 மேற்பொருந்துகை அடைவு. மேற்பொருந்துகை எங்களுக்கு தெரியும்.
மேற்பொருந்துகையில மொத்தம் 3 விளைவுகள் இருக்காங்க. தெளிவா விளங்கிக்கணும். சரியா? மேற்பொருந்துகையின் விளைவுகளா ஒன்று தலையீடு. ஆக்க தலையீடு, அழிக்கும் தலையீடு இதுதானே தலையீடு. சரியா? தலையீடு. அடுத்தது விளைவா நாம ஒரு விஷயம் பார்த்தா அடிப்பு. அதே போல நான் இன்னொன்று பார்த்தோம் என்ன? அ நின்ற அலை. சாரி நின்ற அலை. நின்ற அலை. சரியா? ரைட். அதே போல நம்பர் 5 தெறிப்பு, முடிவு, கோணல், மேற்பொருந்துகை 5வது ரைட். அடுத்தது லைட்ல நல்லா கவனிங்க. இந்த லைட்டுக்கு மட்டும் ஒரு இயல் கொண்டு வரக்கூடாது. அலைகள்ல பொதுவான சவுண்ட் வேவ்ஸ் எல்லாம் இருக்குதானே. எல்லா அலைகளுக்கும் பொதுவானதெல்லாம் நம்ம கதைச்சிட்டோம். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனா இந்த நம்பர் 5 எங்களோட லைட்ல வரப்போற நம்பர் 5 யாருன்றா தெரியும் அப்படின்னு சொன்னா ஒளிமின் விளைவு. ஒளிமின் விளைவு. இதுதான் நான் யூனிட் 11ல படிக்க போற முக்கியமான ஒரு பகுதி. சரியா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சரியா சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த அலையின் இயல்புகள்ல இந்த 1வது, 2வது, 3வது, 4வது என்ன இருக்கிறது? இவ்வளவு இவ்வளவையும் நாம் என்ன செய்யலாம்? நல்லா இவ்வளவையும் நாம் என்ன செய்யலாம்டா, அலை கொள்கையை வச்சு நம்ம விளங்கப்படுத்தலாம். சரியா? இவ்வளவையும் நாம் என்ன செய்யலாம்? அலை ரைட். இதுல நான் ஒன்று விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? இது 6 எடுங்க. இது நம்பர் 6. முக்கியமான ஒரு ஆளை விட்டேன் நான். நம்பர் 6. இது நம்பர் 6. நம்பர் 7 சாரி நம்பர் 5 சரியா? நம்பர் 5 பொலிமினல் 6 எடுத்துக்கோங்க. நம்பர் 5 முக்கியமான ஒன்றா படிச்சது நீங்க கதைக்கணும்டா. நம்பர் 5 முனைவாக்கம் குழுக்களை தான் இது முனைவாக்கம். சரியா? நம்பர் 6 தான் பொலிமினல் இருந்துச்சு. ரைட். கவனிங்க. சவுண்ட் வேவ்ஸ்ல வந்துட்டு இதுல இருக்கிற எல்லா இயல்பும் வருமான்னு கேட்டா இல்ல. தெளிவா புடிச்சுக்கோங்க. இது அப்படி. சரியா? என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிற அவ்வளவு இயல்பு, இந்த 5 இயல்பு, 1வதுல இருந்து இந்த 5வது இயல்பு வரையும் நாங்க என்ன சொன்னோம், அலை கொள்கையினூடாக எங்களோட கிளாசிக் பிசிக்ஸ்ல நம்ம கதைச்சோம். அலை கொள்கையின் ஊடாக விளங்கப்படுத்தலாம் அத. விளங்கப்படுத்தலாம். அலைக்கொள்கையினூடாக விவரிக்கலாம் அல்லது விளங்கப்படுத்தலாம். விவரிக்கலாம். சரி. ஆனா, ஒளிமின் விளைவை நீங்க அலைக்கொள்கையோட கதைக்கல. இத நாங்க என்ன செய்யணும்னா, துணிக்கை கொள்கையினூடாக உங்களோட சொட்டு கொள்கை கவனிங்க. துணிக்கை கொள்கையின் ஊடாக விவரிக்கலாம். விவரிக்கலாம். நல்ல வேர்டு விவரிக்கலாம். தெளிவா இருக்கணும்டா. ஒளிமின் விளைவு துணிக்கை கொள்கையால மட்டும்தான் விவரிக்கலாம். மிச்சம் இருக்கிறது எல்லாம் வந்துட்டு அலை கொள்கையால விவரிக்கலாம். அதுல மாற்றுக்கிறது இல்ல. அதுலயும் இன்னும் இருக்கிற இவங்க 2 பேர் இருக்காங்களே, இந்த தெறிப்பும் முறிவும் இவங்களையும் நாம் என்ன செய்யலாம்டா, துணிக்கை கொள்கையினூடாக ஊடாக விவரிக்கலாம். இதாலதான் முக்கியமான ஒரு concept. இதாலதான் இந்த தெறிப்பு, முறிவு இவங்க 2 பேரையும் சொல்றது நான் என்னண்டா, இருமை இயல்புன்னு சொல்றது. நல்ல வேர்ட் யூஸ் பண்றாங்க. இருமை இயல்பு. சரியா? ஏனென்றா, இதை அலை கொள்கையினூடாக நாங்க விளங்கப்படுத்தலாம். துணிக்கை கொள்கையினூடாக விளங்கப்படுத்தலாம். துணிக்கை கொள்கைன்னா என்ன? அது யூனிட் 11ல நாங்க படிப்போம். அங்கிருந்து வார எனர்ஜி தொடர்ச்சி இல்லாம போட்டோன்களாக, சக்தி பொட்டலங்களாக தான் அது வருவாரு. துணிக்கைகளா தான் வருங்கெல்லாம் படிப்போம் நாங்க. சரியா? ரைட். ஓகே. இது ஒளியலையின் இயல்புகள். கவனமாக சவுண்ட் வேவ்ஸ்ல இயல்புகள் நான் படிச்சிருக்கோம். அந்த இடத்துல நாங்க ஒளிமின் விளைவு பத்தி கதைச்சிருக்க மாட்டோம். ஏன்டா சவுண்ட் வேவ்ஸ் பத்தி கதைக்கல. சரி, அங்க அப்படி ஒரு விளைவு வராது. சரி, அதுகள்ல கவனமா இருந்துக்கோங்க. ரைட். ஓகே.
தேவையான விஷயங்களை அப்படியே ஃபுல்லா நோட் பண்ணிடுங்க. அந்த ஸ்டாரை போட்டுட்டு ஒளி அலை இயல்புகளோடு நான் கழிச்சிக்கிற மாதிரி அவ்வளோ நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க டக்குனு. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? ரைட், ஓகே. இப்போ நோட் பண்ணிக்கலாம். சாரியா நோட் பண்ணியாச்சுடா? ஓம் சார். ரைட், ஓகே. சரி, அப்ப நான் இதை நோட் பண்ணாத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அதை நோட் பண்ணி எடுக்கலாம். சரி, இனி வாங்க. சரி, சரி. இனி அடுத்த ஸ்டார் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் எழுதுங்க. அடுத்த ஸ்டார் எழுதுங்க. எழுதுங்க. சொட்டு ஒளியலில், இது சும்மா அறிமுகப்படுத்துறாங்க. யூனிட் 11ல தான் இது ஆழமா படிக்க போறீங்க. சொட்டு ஒளியலில் ஒளியானது, சொட்டு ஒளியலில் ஒளியானது, சொட்டு ஒளியலில் ஒளியானது, சொட்டு ஒளியலில் ஒளியானது சிறு துணிக்கைகளை கொண்டது எனவும், சிறு துணிக்கைகளை கொண்டது எனவும், சிறு துணிக்கைகளை கொண்டது எனவும், அவை அவை போட்டோன்கள் எனவும் அழைக்கப்படும். போட்டோன்கள் எனவும் அழைக்கப்படும். சரி, போட்டோன்கள் எனவும் அழைக்கப்படும். தொடர்ந்து இது இது நியூட்டனினால் முன்வைக்கப்பட்டது. இது நியூட்டனினால் முன்வைக்கப்பட்டது. இது நியூட்டனினால் முன்வைக்கப்பட்டது. அது பேரு வைக்கிற அவர் தான், நியூட்டன் தான் வைக்கிறார். பிளான்ஸ் வந்துட்டு இப்படியான கதையெல்லாம் இப்படி எல்லாம் நடக்குது, இப்படிதான் வருது, துணிக்கை தான் வருதுங்கிற எல்லாம் அவன் பேசிட்டு போய்க்கிறான். அதோட அதுக்கு ஒரு பேரு வைக்கப்படுது. போட்டான்ஸ் தான் வருதுங்கிற விஷயத்தை இவர் உறுதிப்படுத்துறார். இது நியூட்டனினால் முன்வைக்கப்பட்டது. ரைட், அடுத்த ஸ்டார் நம்ம எழுதின பாயிண்ட்ஸ் தான் திரும்ப கதைக்க போறாங்க பாருங்க. இக்கொள்கையை பயன்படுத்தி இக்கொள்கையை பயன்படுத்தி இக்கொள்கையை பயன்படுத்தி எழுதணும். இக்கொள்கையை பயன்படுத்தி தெறிப்பு கமா முறிவுகளை, இதாலதான் இவருக்கு இருமை இயல்புன்னு சொல்லுது. அலை கொள்கையாலையும் இவர் விவரிக்கலாம், அதே போல யாராலையும் துணிக்கை கொள்கையாலையும் இவர் விவரிக்கலாம். தெறிப்பு கமா முறிவுகளை விளக்கக்கூடியதாக இருந்தாலும், விளக்கக்கூடியதாக இருந்தாலும், விளக்கக்கூடியதாக இருந்தாலும்
விளக்கக்கூடியதாக இருந்தாலும் தலையீடு கோணல் ஆகிய மிச்சம் இருக்கிற இயல்பை நாங்கள் கதைக்கலாம். பட் ஒளிமின் விளைவு சொட்டு கொள்கையில மட்டும்தான் விளக்கலாமா? தெளிவா இருக்கும். இருந்தாலும் தலையீடு கோணல் ஆகிய நிகழ்வுகளை 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 விளக்க முடியாது. நிகழ்வுகளை விளக்க முடியாது. நிகழ்வுகளை விளக்க முடியாது. விளக்க முடியாது. சரி, ஓகே. இது நாங்க எங்கட லைட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆரம்ப பகுதிக்குள்ள கதைச்சிருக்கிற விஷயங்கள் இதையும் தாண்டி எங்களுக்கு தெரியுதா இந்த ஒளி முறிவுக்கெல்லாம் பார்த்தீங்கனால தெரிப்பை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சில விஷயங்கள். ஏன்னா தெரிப்பு, அதாவது உங்களோட கிரேட் 11ல எல்லாம் நீங்க அந்த தெரிப்பு சம்பந்தமான கதைகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. சரியா, ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் இந்த இடத்துல உண்மையா A-level physics முடிவுல தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். பட் நாங்க தெரிப்பை கதைச்சிட்டு நாங்க இந்த இடத்துல வருவோம். சரியா, தெரிப்பை கதைச்சிட்டு இந்த இடத்துக்கு நாங்க வருவோம். சரி, இப்ப நீங்க எனக்கு என்ன செய்யுங்கன்னா, ரைட், சரி, அடுத்த ஸ்டார்ல நம்மளை கதைச்சிட்டு அப்படி வரும். நம்ம அடுத்த ஸ்டார்ல அடுத்த ஸ்டார்ல அடுத்த ஸ்டார்ல எழுதுங்க. தெறிப்பு விதி. தெறிப்பு விதி. அடுத்த ஸ்டார்ல தெறிப்பு விதின்னு போடுங்க. ஸ்டார்ல போடுங்க, பட் தலைமால் போடுங்க. தெறிப்பு விதி. தெறிப்பு விதி. எஸ், தெறிப்பு விதி. அதுல முதலாவது சரி, தெறிப்பு விதியில நம்பர் 1 எழுதுங்க. தெறிப்பு விதியில நம்பர் 1 எழுதுங்க. படுகதிர். படுகதிர். படுகதிர் தெரிகதிர். தெரிகதிர் படுபுள்ளியில் உள்ள படுபுள்ளியில் உள்ள படுபுள்ளியில் உள்ள செவ்வன் ஆகிய மூன்றும் செவ்வன் ஆகிய மூன்றும் செவ்வன் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். படுகதிர் தெரிகதிர் படுபுள்ளியுள்ள செவ்வன் ஆகிய மூன்றும் ஒரே தளத்தில் அமையும். பிராக்கெட்ல ஒரே புள்ளியில், அதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஒரே புள்ளியில். Right. Number two. Number two. Number two. Number two. Number two. படுகோணம் சமன். படுகோணம் சமன். படுகோணம் சமன் தெரிகோணம் எனும் அடிப்படையில். படுகோணம் சமன் தெரிகோணம் எனும் அடிப்படையில். படுகோணம் சமன் தெரிகோணம் எனும் அடிப்படையில் ஒளிக்கதிர். ஒளிக்கதிர் தான் கிடைக்கணும். ஒளிக்கதிர் அல்லது ஒளிக்கதிர் தெரிப்படையும். ஒளிக்கதிர் தெரிப்படையும். ஒளிக்கதிர் தெரிப்படையும். ஒளிக்கதிர் தெரிப்படையும்.
ரைட். இதை அப்படியே நோட் பண்ணி அந்த படத்துக்கு எழுதுறேன். படங்களுக்கு ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் கீறி எடுத்துக்கணும். அதே நேரம் ஐசமன் ஆர்ஆர் இருக்காது. எல்லாத்தையும் மாற்றி விடுங்க. ரைட். சரி, அப்ப இதை விளையாண்டுக்கணுமா? கீழே இப்ப நாடுன்னு போட்டு எழுதுங்க. நான் சில விஷயத்துல நாடுன்னு போட்டு எழுதுங்க. கீழே நாட். கீழே நாட். சரி, நாட்ல நம்பர் 1 எழுதுங்க. நாட்ல நம்பர் 1. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை எழுதுங்க. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை ஒப்பமான மேற்பரப்பில் படும்போது. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை ஒப்பமான மேற்பரப்பில் படும்போது. சமாந்தர ஒளிக்கற்றை ஒப்பமான மேற்பரப்பில் படும்போது. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை ஒப்பமான மேற்பரப்பில் படும்போது தெரிகற்றையையும் தெரிகற்றையும் தரைக்கற்றையுமா தெரிகற்றையும் சமாந்தரமாக இருக்கும். தெரிகற்றையும் சமாந்தரமாக இருக்கும். தெரிகற்றையும் சமாந்தரமாக இருக்கும். தெரிகற்றையும் சமாந்தரமாக இருக்கும். இது 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 ஒழுங்கான தெரிப்பு எனப்படும். இது ஒழுங்கான தெரிப்பு எனப்படும். ஒழுங்கான தெரிப்பு எனப்படும். ரைட். இப்படி சமாந்தரமான ஒளிக்கற்றைகள், இதெல்லாம் சமாந்தரமான ஒளிக்கற்றை. சமாந்தரமான ஒளிக்கற்றைகள் வந்து படுமாக இருந்தால் இது என்ன நடக்கும் என்றால், சமாந்தரமான ஒளிக்கற்றைகள் வந்து படுமாக இருந்தால் இது என்ன செய்யும்னா, படுகோணம் சமன் தெரிகோணம்ங்கிற அடிப்படையில தான் தெரிப்படை. முதல்ல மாற்று கருத்து. தெரிப்படைஞ்சு போற கதிர்களையும் பார்த்தீங்கன்னா அதுவும் சமாந்தரமான கதிர்களா இருப்பாங்க. சரி, படுகோணம் சமன் தெரிகோணம்ங்கிற அடிப்படையில திரைப்படை. அது ஒழுங்கா படத்துல இருந்தீங்கன்னா ஒரே ஷேப்ல வரும். ஒரே ஷேப்ல வரும். இதைத்தான் சொல்றது ஒழுங்கான தெரிப்புன்னு சொல்றது. கவனமா இருக்கணும். சரி, அவருக்கு இடையான ஒரு மேற்பரப்புல சமாந்தரமான ஒளிக்கதிர்கள் வந்து படுமாக இருந்தால் அங்க இருக்கிற தெரிச்சு வார கதிர்களும் சமாந்தர கதிர்களா இருக்கும்.
இல்லாட்டி ஒப்பமான மேற்பரப்புல ஒழுங்கான மேற்பரப்பு அந்த ஒப்பமான மேற்பரப்பை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் மாத்த போகுது அடுத்த கலர். சரியா? ஒப்பமான மேற்பரப்பு. ரைட். அதை ஹைலைட் பண்ணிட்டு இந்த படத்தை கிரியேடுங்க. அடுத்த பயிற்சி கொடுக்கலாம். படத்தை கிரியேடுங்க. சரியா? படத்தை கிரியேச்சா தேறி முடிச்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட். ஓகே. இப்ப நாட் நம்பர் 12 எழுதுங்க. ஒரு சமாந்தர ஒளிக்கற்றை 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 எழுதுங்க. ஒரு ஒப்பமற்ற ஒரு ஒப்பமற்ற ஒரு ஒப்பமற்ற ஒரு ஒப்பமற்ற அல்லது கெரடான ஒரு ஒப்பமற்ற அல்லது கெரடான அல்லது கெரடான கெரடான சரி, கெரடான மேற்பரப்பில் மேற்பரப்பில் படும்போது 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 தெரிகற்றை 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 ஒழுங்கற்ற தெறிப்பை காண்பிக்கும் ஒழுங்கற்ற தெறிப்பை காண்பிக்கும் தெரிகற்றை ஒழுங்கற்ற தெறிப்பை காண்பிக்கும் அல்லது 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 பரவல் தெறிப்பை காண்பிக்கும் அல்லது பரவல் தெறிப்பை காண்பிக்கும். ரைட். இப்ப என்ன கேஸ்னா வார கதிர்கள் எல்லாம் சமாந்தரமான கதிர்கள் தான். அதுல மாற்று கருத்து. வார கதிர்கள் எல்லாம் என்னடா சமாந்தரமான கதிர்கள். இவங்க வந்து படுற அந்த மேற்பரப்பு கெரடான மேற்பரப்பு. வந்து படுற மேற்பரப்பு என்னது கெரடான மேற்பரப்பு. இந்த கெரடான மேற்பரப்பின் மீது இந்த சமாந்தரமான ஒளிக்கதிர்கள் வந்து படும்போது ஒளிக்கதிர்கள் வந்து படும்போது என்ன நடக்கும்னா அந்த படுற ஒவ்வொரு புள்ளியில வரையப்படுற செவ்வன்கள் வித்தியாசப்படுவான். நேரத்தோட ஒரே ஒன்றுக்கொன்று சமாந்தரமான செவ்வன்கள் தான் வரும். ஆனா இங்கு ஒன்றுக்கொன்று சமாந்தரமான செவ்வன்கள் வராது. செவ்வன்கள் வரையில எங்களுக்கு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு செவ்வன் என்றா என்னண்டா இப்போ இங்க என்ன அதிகாரம் ஒரு வட்டத்தை நீங்க கருதினீங்கன்னா அதன் மையத்துல இருந்து நாங்க இப்படி ஒரு கோடு ஆரை ஒன்று வரைஞ்சீங்கன்னா இது இன்னாரைக்கிற இந்த வளைவு பகுதிக்கு இன்னைக்கு வர இந்த வளைவு பகுதிக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இதை ஒரு செவ்வனாக நம்ம கருதலாம். அப்ப இந்த இடத்துல நாங்க ஒரு கரடான மேற்பரப்பு வரக்க இது ஒரு வளைவு மாதிரியும் இங்க பாருங்க இதை நாங்க ஒரு வளைவு பகுதி இது ஒரு வித்தியாசமான வளைவு பகுதி இதுக்கு ஒரு செவ்வன் வரைவோம். இது ஒரு வளைவு பகுதி இதை வட்டமா வச்சு வரையக இப்படி ஒரு செவ்வன் வரும். இதை வட்டமா வச்சு வரையக இப்படி ஒரு இப்படி செவ்வன்கள் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சமாதானம் எல்லாம் வரும். ஆனா எங்களுக்கு தெரியும் எல்லா கதிர்களும் படுகோணம் சமன் தெரிகோண அடிப்படையெல்லாம் தெரிப்படை. அப்ப அந்தந்த கதிர்கள் படுற புள்ளியில வரைகிற செவ்வன்ல படுற கோணத்தை பொறுத்து கதிர்கள் என்ன செய்யும் இப்படி ஒரு கதிர் வெளியாகும். சரியா? படுகோணம் சமன் தெரிகோணம் அடிப்படையில் இப்ப இதுல வரக்கு நீ பாருங்க
நல்லா விரிஞ்சு ஒரு கதிர் வரும் விரிகோணம். ஏன்னா படுகோணம் சமன் தெரிகோணம் அடிப்படையில் இதுல வரைக்கும் நல்லா ஒட்டிட்டு ஒரு கதிர் ஒன்று வருவார். இப்படி பட்டு தெரிக்கிற கதிர்கள் ஒரு பரவல் தெரிப்பாக ஒழுங்கற்ற தெரிப்பா இருப்பாங்க. டேய், இந்த கரடான மேற்பரப்புல சமாந்தரமான கதிர்கள் வந்து படக்க எப்படி ஒழுங்கற்ற தெரிப்புகள் நடக்குதுன்னு விளங்கிட்டாடா? பரவல் தெரிப்பு எப்படி நடக்குதுன்னு விளங்கிட்டா? எஸ், ரைட், ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த படத்தை கீறிடுங்க. படத்தை கீறிட்டு தொடர்ச்சியாக நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி 11 to 12 அடுத்த கிளாஸ் இருக்கு. அதுல இது தொடர்ச்சியான ஒளிமுறையோட இதெல்லாம் ஒரு ஒளித்தரிப்பு இவ்வளவு தான் கிடைக்க போறீங்க. இனி ஒளிமுறை சப்ஜெக்டுக்குள்ள நாங்க வரப்போறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இந்த படத்தை நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா?